சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 27 ஆண்டுகள் உதயநிதிக்கு சிறை தண்டனையா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதாவது ஊழல் வழக்கில் உதயநிதி கைது செய்யப்பட்டால் நிச்சயம் 27 ஆண்டுகள் வரை உதயநிதி சிறையில்தான் இருப்பார் என்ற தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். முதலில் உதயநிதியை கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்துவிட்டார்களா என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. அப்பொழுது எம்எல்ஏவாக மட்டும்தான் உதயநிதி பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகளில் அமைச்சர், அடுத்த 3 மாதங்களிலேயே துணை முதல்வர் என்பதற்கேற்ப அவரது பதவியும் உயர்ந்தது. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமைச்சரவைகளில் இருக்கக்கூடிய துறைகளில் வருடம் வருடம், மாதம் மாதம், வாரம் வாரம் என்று ஊழல் பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதாகவும், பல ஆயிரம் கோடிகளை தற்பொழுது சேகரித்திருப்பதாகவும், இதைத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிப்பதற்கு தொடர்ச்சியாக திமுகவின் அமைச்சர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் வீட்டில் இதுவரை கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தியிருப்பதாகவும், உதயநிதியின் பெயர் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும் ஒட்டுமொத்த அரசையே ஒட்டுமொத்தமாக கூண்டோடு சிறையில் அடைப்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் வருவார்கள் என்றும், தற்பொழுது அமைச்சர் பொன்முடி, அவரை தொடர்ந்து அமைச்சர் KN நேரு, அமைச்சர் பெரியசாமி வீட்டிலும் கடந்த வாரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தினார்கள். தற்பொழுது அமைச்சர் சேகர்பாபு அவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். ஏனென்றால் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற சேகர்பாபு அவர்கள் திமுகவின் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் வேறு கட்சியிலிருந்து வந்தவருக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்ற காரணத்தினால் சேகர்பாபு மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் திமுகவிலேயே இருக்கிறது. அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உதயநிதிக்கு எதிராக மாற்றுவதற்குத்தான் சேகர்பாபு அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்த உள்ளார்கள். அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தினால் உதயநிதி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றும் பட்சத்தில் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையும் ஊழல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் கிடைத்தால் நிச்சயம் அதே நேரத்தில் எப்ப வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கப்படலாம் என்ற தகவல் தான் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 9 மாதங்களில் எப்படியாவது உதயநிதியை விசாரணையின் மூலம் அனைத்து ஆவணங்களையும் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் கொடுத்து கைது செய்யப்படுவார்.